எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி சுரக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஆயில் இதுக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பார்க்கலாமா? நான் இன்னைக்கு கோகோனட் ஆயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 ஆனியன், பெரிய ஆனியனாக இருந்தால் ஒரே ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிறதுக்கு தாங்க அந்த ஆயில் தேவை. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண ஆயில் தேவை. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. ஆனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இந்த ரெசிபிக்கு. நான் இன்றைக்கி 2 நீளமான சுரக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன் தோலோட. சுரக்காய் ரொம்ப இலசாக இருந்ததுனால நான் தோலோடு கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் தோலை பீல் பண்ணிவிட்டு வெறும் சுரக்காவை எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதம் வந்த பிறகு சுரக்காவை போட்டுக்கலாங்க. ரெண்டு நீளமான சுரக்காங்கிறதுனால எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிது. இப்போது இந்த சுரக்காய் போட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இந்த சுரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்ததும் கலரி விட்டுக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டால் போதுங்க. சுரக்காயை கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டா போதும். இந்த இதுலேயே அது வெந்துடும். நல்லா சுரக்காயிலேருந்தே நிறைய தண்ணி விடும். ஸோ அப்படியே வெந்துடும் அது. இப்போ இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தோலோடு இருக்க பூண்டை சேர்த்துக்கிறேங்க ஜாரில். இதுக்கு 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சிக்கலாங்க. பூண்டையும் மிளகாவையும் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதில் வறுத்த தோல் எடுத்த வேர்க்கடலை, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் சேர்த்துருக்கேங்க. கையளவு சொன்னால் ஒரு 2 ஃபுல்லாக கையளவு போட்டுக்கலாம் வேர்க்கடலையை. ரொம்ப நல்ல நீளமான 2 சுரக்காய்க்கு இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதையும் 1-2 ரவை பதத்துக்கு இதில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. 1-2 பூண்டு மிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதோட வேர்க்கடலை சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி தானாகவே வருங்க. அதுவே இந்த மாதிரி அரைஞ்சி வரும். ரொம்ப நைஸ் ஆகாது. இதில் 1-2 இந்த மாதிரி வேர்க்கடலை இருக்கிறது சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சுரக்காய் பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடிங்க. எந்த அளவுக்கு சுரக்காய் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருக்கேங்க. சுரக்காயிலேருந்தே நல்ல தண்ணி விடுது பாருங்கள். இதுவே போதுங்க காய் வேகிறதுக்கு. இதுக்கு கடுகு, சீரகம், தாளிப்பு அதெல்லாம் எதுவும் பெருசாக தேவையில்லைங்க. எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு சுரக்காய் போட்டு உப்பு போட்டு வேக வச்சா போதுங்க. சுரக்காய் வேகிற நேரத்தில் நீங்கள் வேர்க்கடலையை வறுத்து மசாலா பண்ணி வச்சுக்கலாம். தோலோடு சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கிறேங்க. மொத்தமாக ஒரு 10 மினிட்ஸில் சுரக்காய் ரெடி ஆகிடுங்க. தோல் இல்லாமல் செஞ்சோம்னா 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க. சீக்கிரம் வெந்துடும். தோல் சேர்த்து வேக வைக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகுது. சுரக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க. மொத்தம் 10 மினிட்ஸ் ஆச்சு வேக போட்டு. சுரக்காயிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். தோலோடு சேர்க்கும் போது அளவாக வருங்க தண்ணி. தோல் இல்லாமல் சேர்க்கும் போது இன்னமும் தண்ணி வரும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது சரியாக போயிடுங்க தண்ணி. நல்லா வெந்திருக்குங்க சுரக்காய். நீர் காய்கறிகள் எல்லாமே போட்டால் நம்ம நிறைய குவான்டிட்டி அறிகிற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டு சமைக்கும் போது குவான்டிட்டி அளவாக தாங்க வரும். சுருங்கிடுங்க அப்படியே. சுரக்காய், சௌச்சௌ, முள்ளங்கி எல்லாமே அது மாதிரி தாங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டி கலந்துக்கலாங்க.
மசாலா ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ரெடிங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. இதில் ஆயிலும் கம்மியாக சேர்க்குறோம். பெருசாக மசாலா எதுவும் இல்லை. காஞ்ச மிளகாவோட 2 காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான். ரொம்ப நல்லதுங்க. இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாவோ இல்லை டின்னர் ஆப்ஷனாவோ கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு. வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் கெயின் பண்ணலாம், வெயிட்டை மெயின்டைன் பண்ணலான்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க. நம்ம ஹெல்த்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு சேஞ்சஸாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக தாங்க எடுத்துக்க போகிறோம். இதை போய் எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ளெயினாக சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்க வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் ஏதோ ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வைஸ். வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால வேர்க்கடலை இருக்க ப்ரோட்டீனும் சுரக்காயில் இருக்க ஃபைபரும் சேர்ந்து நல்ல ஒரு காம்போவாக இருக்குங்க இந்த ரெசிபி. ஃபைனலி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க சுரக்காய் பொரியலை. இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எடுத்துக்கலான்றது என்னோடய சஜஷன். அது அவங்கவுங்களோட விருப்பம். இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரெசிபி. தேங்க்யூ ஆல்.